மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜபாளையத்தில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் எதிரே இருந்து ஜெயலலிதா உருவப்படம் தாங்கிய வாகனம் முன் செல்ல பட்டாசு மற்றும் மேளதாளங்களுடன் அதிமுகவினர் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை பெருவாரியான வாக்கு விகிதத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், மக்களுக்கு விரோதமான திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம் எனவும் அதிமுகவினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர், நகர செயலாளர்கள் துரை முருகேசன், பரமசிவம், ஒன்றிய செயலாளர்கள் அழகாபுரியான், குருசாமி, நவரத்னம், பேரூராட்சி செயலாளர்கள் பொன்ராஜ் பாண்டியன், அங்குதுரை பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மா செஞ்ச திட்டத்தை ஒரு பெண்மணி ஒரு உணர்வோட சொன்னாங்கன்னா எங்க அக்கா மகளிரணி செயலாளர் ராணி அவர்கள் தான். நாங்க சொல்றதோட அம்மா செஞ்ச திட்டத்தை ஒரு பெண்மணி சொன்னா அது மித்த பெண்கள் மனசை கவர்ற மாதிரி இருக்கும். என்னென்னலாம் சொல்ல நினைச்சோமோ அதை பூரா எங்க அக்கா ராணி அவர்கள் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் இந்த எலெக்ஷன் ஒரு 10-20 நாள் எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும். திமுகவோட அமைச்சர்கள் எத்தனை பேர் உழவ போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு ஊழல் பட்டியல் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம செய்திகளை தொலைக்காட்சியில எல்லாத்துலயுமே வந்தது பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு ப்ரூஃபோட வந்திருக்கு எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கையெழுத்து நீட் ரத்து அப்படின்னாங்க. இன்னும் முதல் கையெழுத்து அவர் போடவே இல்லையா. அடுத்து எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோன்னு கையெழுத்து போட போறாரு. எத்தனை பேர் உழவ போறாங்கன்னு கையெழுத்து போட போறாரு. அதான் அடுத்து வர முதல் கையெழுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2026 எலெக்ஷனு ரொம்ப முக்கிய கட்டத்தில் இருக்கும். இன்னும் ஒரு 10-20 நாள் எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும். இதே ஒற்றுமையோட நம்ம செயல்பட்டா உறுதியாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை நம்ம அதிமுக வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.